இப்போ வாங்க முறுக்கு வந்து கடையில் வாங்கின முறுக்கு மாவு வச்சு நம்ம முறுக்கு ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடையில் தான் இப்போ முறுக்கு மாவு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பு நம்ம பற்ற வச்சு எண்ணெயை நம்ம காய வச்சுருவோம். இப்போ நான் டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் முறுக்கு மாவு எடுத்து சலிச்சிக்க போகிறேன். சலிச்சு செஞ்சிங்கன்னா தான் அதில் இருக்க கப்பியெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும். இதை சலிச்சுக்குவோம். இப்போ சலிச்சிட்டேன் பாருங்கள். அது கூடயே பொட்டுக்கடலை மாவு வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் அரிசி மாவுக்கு, அதாவது முறுக்கு மாவுக்கு ஒரு அரை டம்ளர் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நம்ம சலிச்சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ நைஸாக என்ன தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு பவுட்ரு பண்ணோன்னா பாருங்கள் குறைன்னு கொஞ்சம் அரைப்படாத இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மாவில் எல்லா பக்கட்டும் நம்ம சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து மாவில் கலந்துக்கோங்க. இப்போ கூடவே பார்த்திங்கன்னா நெய் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் இதில் வந்து நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்குக்கு மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ முறுக்கு புளியறதுக்கு நான் கட்டை எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துருவோம். இப்போ சுற்றிலும் பார்த்திங்கன்னா கட்டையில் ஆயில் தடவிக்கலாம். இப்போ புளியறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக தட்டுன்னு எடுத்திருக்கேன். இதே நம்ம ஆயில் தடவிக்கலாம். இப்போ மாவு எடுத்து நம்ம புளியிற கட்டையில் நம்ம வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் புளிஞ்சு பாருங்கள். நமக்கு விட்டு வராமல் வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து முறுக்கு வந்து புளிய வரும். இப்போ புளிஞ்சிருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ புளிஞ்சு வச்ச மாவை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துருவோம்.
இப்போ எண்ணெயோட சலசலப்பு போன பிறகு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜார்னி கரண்டிலேயே நம்ம வந்து புழிஞ்சிக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கங்க. எண்ணெயோட சலசலப்பு போயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துருவோம். ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய முறுக்கு மாவு கடையில் வாங்கினதை வச்சு நம்ம முறுக்கு ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். இந்த கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக்கில் போடுங்க. தேங்க்யூ.